வணக்கம். இன்னைக்கு நாம கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு முக்கியமான பாடல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். ம். அருணகிரிநாதர் எழுதினது. அதுல குறிப்பா அந்த 5வது பாடல். அத வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆமா. இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிட்டது செந்தில்நாதன் அவர்களோட விளக்குரை. ரொம்ப ஆழமான உரை அது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் மகா மாயை. இந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு மாதிரி தோணும் இல்லையா? ஒருவேளை நெகட்டிவா கூட சில பேர் நினைக்கலாம். ஆமா, பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அருணகிரிநாதர் இதை எப்படி பார்க்கறார்? செந்தில்நாதன் உரை இதுக்கு என்ன மாதிரி ஒரு வெளிச்சம் தருது? இந்த மாயைங்கிறது உண்மையில ஒரு தடையா இல்ல அது வேற ஏதாவதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். கண்டிப்பா. இது வெறும் தத்துவ விசாரம் மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையோட இது எப்படி தொடர்புடுதுன்னு பாக்குறது தான் நோக்கம். ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மாயைன்னு சொன்ன உடனே நாம ஏதோ தவிர்க்க வேண்டிய ஒண்ணுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா அருணகிரிநாதரோட அனுபவமும் செந்தில்நாதன் உரையும் சேரும்போது அதுக்கு ஒரு புது பரிமாணம் கிடைக்குது. இது வெறும் தியரி இல்ல பாருங்க, அருணகிரிநாதரோட நேரடி அனுபவம். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு பவர். சரி, அப்போ நேரடியா அந்த 5வது பாட்டுக்கே போயிடலாமா? போயிடலாம். பாடல் வரிகள் இப்படி இருக்கு. மக மாயை களைந்திட வல்ல பிரான் முக மாறும் மொழிதும் ஒளிந்திலனே அக மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே. கேட்கும் போதே ஒரு ஒரு தவிப்பு தெரியுதுல்ல? நிச்சயமா அந்த வார்த்தைகள்ல ஒரு போராட்டம் இருக்கு. முதல் வரிய பாருங்க, மக மாயை களைந்திட வல்ல பிரான். மகா மாயை சாதாரண மாயை இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய மாயை. இத களைந்திட, அதாவது நீக்க, அழிக்க அதுக்கு சக்தி உள்ளவன் யாரு? பிரான், தலைவன், முருகன். அப்போ மாயைய ஜெயிக்கிற சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு முதல்லயே சொல்றாரு. ஆமா, தெளிவா சொல்றார். இது ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்குது. ஓகே, அந்த சக்தி கடவுள் கிட்ட இருக்கு. ஆனா அடுத்த வரிய பாருங்க, முகமாறும் மொழிந்தும் ஒழிந்திலனே. இது என்ன சொல்ல வருது? கொஞ்சம் முரணா தெரியுது. இதுதான் அந்த பாடலோட முக்கியமான இடம். முகமாறும்னா முருகனோட 6 திருமுகங்கள். ஆமா. செந்தில்நாதன் உரையில 6க்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க, வழி அல்லது மார்க்கம்னு. ஓ, வழிகளா? ஆமா, அதாவது இறைவன் பல வழிகள்ல தன் 6 முகங்கள் மூலமா ஞானத்தை, உபதேசத்தை மொழிந்தும் சொல்லியும் உபதேசத்தும் கூட என் மனசு அடங்கலையே, அந்த வழியை புடிச்சுக்கலையே, ஒளிந்திலனே. புரியுது. அந்த உபதேசம் காதுல விழுந்தும் அறிவுக்கு புரிஞ்சும் மனசு அதன்படி போக மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம். அதுதான் முரண்பாடு மாதிரி தெரியுது. வழிகாட்டுதல் இருக்கு, ஆனா அதை ஃபாலோ பண்ண முடியலையேன்னு தவிக்கிறார். இது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நமக்கே தெரியும் இல்லையா? நிறைய விஷயம் தெரியும், எது சரின்னு புரியும், ஆனா செய்ய முடியாது. ஆமா, அதை செய்ய முடியாம தவிக்கிற நேரங்கள் நிறைய இருக்கு. அப்போ அருணகிரிநாதர் அந்த மனித இயல்பத்தான் இங்க சொல்றாரா? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. அவர் தன்னோட அனுபவம் வழியா நம்ம எல்லாரோட நிலையும் தான் சொல்றார். அடுத்த 2 வரிகள் இதை இன்னும் தெளிவாக்கும். சொல்லுங்க. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே. அகம் மாடை மடந்தையர், இது ரொம்ப நேரடியா இருக்கு. வீடு, செல்வம், பெண்கள். ஆமா, அகம்னா வீடு, வசதியான வாழ்க்கை. மாடைனா பொன், பொருள், செல்வம், சொத்து. மடந்தையர்னா பெண்கள் மேல இருக்கிற மோகம். இந்த 3 மேலையும் இருக்கிற தீராத ஆசை, பற்று. இதுதான் சகமாயை, அதாவது இந்த உலக மாயை. இந்த மாயையில மாட்டிக்கிட்டு மனசு சோர்வடையுது, அயரும். என்ன பண்றதுன்னு தெரியாம, முன்னால போகவும் முடியாம பின்னால வரவும் முடியாம அந்த மாய வலையிலேயே நின்று தயங்குவதே, உழல்கிறேன் அப்படின்னு பாடுறார். அப்போ அவர் எனக்காக பாடுற மாதிரி இருக்கு. நிச்சயமா, செந்தில்நாதன் உரையில அதான் சொல்றாங்க. அருணகிரிநாதர் இங்க தன்னை மட்டும் சொல்லல, நான் இப்படி இருக்கேனேன்னு சொல்லல, இந்த உலக மாயையில சிக்கி தவிக்கிற நம்ம எல்லார் சார்பாவும் தான் அவர் இந்த ஆதங்கத்தை சொல்றார். அப்போ இந்த வீடு, பொன், பெண்கிறது ஒரு சிம்பிள் மாதிரி. அன்னைக்கு அது முக்கியமா இருந்திருக்கு. இன்னைக்கு அது வேற மாதிரி இருக்கலாம். இல்ல பதவி, புகழ், இல்லனா இந்த சோஷியல் மீடியா லைக்ஸ் அப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த அடிப்படை ஒண்ணுதானோ? நிச்சயமா, வடிவங்கள் மாறலாம், ஆனா அந்த பற்றுதல் இருக்குல்ல, அதோட இயல்பு, அது மனசை எப்படி பிடிச்சு இழுக்குதுங்கிறது அது மாறாம தான் இருக்கு. அதனாலதான் இந்த பாடல் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி, இந்த 5வது பாடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் 4 பாட்டுக்கும் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குமே, அந்த பேக்ரவுண்ட் சொன்னா இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா, இது ஒரு தொடர்ச்சியான பயணம் மாதிரி. செந்தில்நாதன் வரை இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. முதல் பாட்டுல என்ன கேட்கிறார்? பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆமா, இறை சேவை. எனக்கு வேற எந்த வேலையும் வேணாம், உன்னை பாடிக்கிட்டே இருக்கிற அந்த வேலையை மட்டும் கொடு, அதுவும் சும்மா இல்ல, முழு ஈடுபாட்டோட செய்ய அருள் பண்ணுன்னு கேட்கிறார். சரி, அடுத்தது 2வது பாட்டுல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறார். என்னை இழந்த நலம் சொல்லாய். தன்னை இழக்கிறதா? ஆமா, அந்த நான்கிற அகங்காரம், ஈகோ, அது முழுசா அழிஞ்சு போன அந்த பேரின்ப நிலை, அந்த அனுபூதி நிலை, அதை எனக்கு சொல்லித்தா, அதை எப்படி அடையறதுன்னு சொல்லுன்னு கேட்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். தன்முனைப்பை விட தயாரா இருக்கார். ஆமா, இது பெரிய கோரிக்கை தான். 3வது பாட்டுல அங்க ஒரு பெரிய தெளிவு வருது. எல்லாம் பொருளாவது சண்முகனேன்னு பாடுறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் எல்லா செயலுக்கும் மூலம் யாரு? அந்த ஆறுமுகம்தான். அவனே எல்லான்னு உணர்றார். ஒரு பெரிய ஞானம் கிடைக்குது. ஓகே, அப்போ ஞானம் கிடைச்சிருச்சு. அப்புறம் 4வது பாட்டுல ஞானம் கிடைச்சாலும் இந்த உலக பந்தப்பாசங்கள் இருக்குல்ல, உறவுகள், கடமைகள், இதெல்லாம் இழுக்குது.
உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் இருக்கிற இறைவா, இந்த பந்த பாசத்திலிருந்து என்னால விடுபட முடியல, நீதான் கருணை பண்ணி என்னை இதுல இருந்து விடுவிக்கணும்னு கேக்குறாரு. ஓ, இப்ப புரியுது. முதல்ல பாடும் வரம், அப்புறம் தன்னை இழக்க வரம், அப்புறம் எல்லாம் இறைவன்னு ஞானம், பந்த பாசம் போகணும்னு வேண்டுதல். இவ்வளவுக்கு அப்புறமும் ஆமா, 5வது பாட்டுல ஐயோ இந்த வீடு பொன் பெண்கிற மாயையில சிக்கி தவிக்கிறேனேன்னு சொல்றாரு. இப்போ அந்த பாடலோட தீவிரம் புரியுது. இது ஒரு நிஜமான ஆன்மீக போராட்டத்தோட பதிவு மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த பின்னணியோட சேர்த்து படிக்கும்போது தான் அருணகிரிநாதரோட அந்த மணக்குமரலோட ஆழம் புரியும். அது சும்மா புலம்பல் இல்ல, ஆன்மீக வழியில முன்னேற துடிக்கிற ஒரு ஆத்மாவோட ரொம்ப நேர்மையான வெளிப்பாடு. சரி, இப்போ இந்த மகா மாயை இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முதல்ல சொன்ன மாதிரி இது வெறும் தடை மட்டும்தானா, இல்ல செந்தில்நாதன் உரை இதுக்கு வேற ஆங்கிள் கொடுக்குதா? நல்ல கேள்வி. பொதுவா மாயைனா இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது ஒரு மயக்கம்னு தான் நாம புரிஞ்சுக்கிறோம். அதுவும் உண்மைலாம். ஆனா செந்தில்நாதன் உரைப்படி அதுக்கு இன்னும் டீப்பான மீனிங் இருக்கு. என்னது? மகா மாயைங்கிறது இறைவனோட ஆற்றலோட ஒரு பிரிக்க முடியாத அம்சம். அந்த பவர் இறைவனோட ஒண்ணி அவனுக்குள்ளேயே அடங்கி இருக்கும்போது அது சக்தி. அதுவே இறைவனோட விருப்பத்தால இந்த உலகத்தை உருவாக்கவும் இயக்கவும் வெளியே செயல்படும் போது அது மகாமாயா ஆகுதா? ஆமா, அதுதான் மகாமாயன்னு சொல்லப்படுது. அப்போ மாயைங்கிறது இறை ஆற்றலோட ஒரு ஆபரேட்டிங் மோட் மாதிரி. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு உதாரணம் சொல்றேன். செந்தில்நாதன் உரையில நல்ல உதாரணம் இருக்கு. கரண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டி. அது ஒரு சக்தி. சரி, அது இருந்தா அதை வச்சு ஃபேன் ஓடும், லைட் எரியும், டிவி ஓடும். ஆனா கரண்டே ஃபேன் ஆயிடுறாது, லைட்டாவும் ஆயிடாது. கரண்ட் ஒரு கருவி மாதிரி இந்த சாதனங்களை இயக்குது. ஆமா, அதுபோல இறைவன் தன்னோட மகாமாயங்கிற ஆற்றலோட உதவியால இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்குறான். ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம் ஈசன் தான். மாயா அவனோட ஒரு கருவி, ஒரு ஆபரேட்டிங் பவர் மாதிரி. இந்த கரண்ட் உதாரணம் நல்லா புரிய வைக்குது. சக்தி ஒண்ணு, ஆனா அதை வச்சுதான் பலதும் நடக்குது. இன்னும் ஒரு மாடர்ன் உதாரணம் கூட அந்த உரையில இருக்கு. இது நமக்கு இன்னைக்கு இன்னும் ஈஸியா புரியும். சொல்லுங்களேன். இறைவனோட அந்த எல்லை இல்லாத பேரறிவு இருக்குல்ல, அது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. அப்போ இந்த மாயைய அதிலிருந்து உருவாகி செயல்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாதிரி கம்பேர் பண்ணலாம். வாவ், ஏஐயா? ஆமா, ஏஐ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது இயங்குறதுக்கு பேசிக் என்ன? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏஐ தானா உருவாக முடியாது, அது ஒரு டூல் தான். கரெக்ட். அதுபோல மாயை எவ்வளோ பெரிய சக்தியா இருந்தாலும் அது இறைவனோட விருப்பத்தை சார்ந்து அவனோட சக்தியால தான் இயங்குது. சூப்பர். இந்த ஏஐ உதாரணம் ரொம்ப பொருத்தம். அப்போ மாயையை ஒரு கருவின்னு பார்க்கும்போது அது மேல இருந்த இந்த நெகட்டிவ் ஃபீலிங் மாறுது. அது படைப்புக்கும் உலக இயக்கத்துக்கும் அவசியமான ஒண்ணுன்னு புரியுது. ஆமா. அப்போ இறைவன் இந்த மாயையோட உதவியோட என்னென்ன குறிப்பிட்ட வேலைகளை செய்றான்? இறைவன் தன்னோட 5 முக்கியமான தொழில்களையும் இந்த மாயையோட துணை கொண்டு தான் செய்றான். இத பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 5 என்னென்ன? 1 ஆக்கல், அதாவது சிருஷ்டி, உலகங்களையும் உயிர்களையும் படைக்கிறது. இதுக்கு மாயதான் மூலப்பொருள். சரி. 2 காத்தல், ஸ்திதி, படைச்சதெல்லாம் நிலைநிறுத்தி பாத்துக்கிறது. இந்த உலக நியதி, உயிர்களோட பயணம் எல்லாத்தையும் மாய மூலமா தான் இறைவன் இயக்குறான். 3 அழித்தல், சம்ஹாரம், காலம் வரும்போது படைச்சதெல்லாம் திரும்ப தன்னிடம் ஒடுக்கிக்கிறது. இதுவும் மாயையோட சுழற்சியில ஒரு பகுதி. 4வது, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. ஆமா. 4வது மறைத்தல், திரோதானம், நம்மளோட உண்மையான சொரூபத்தை, அதாவது நாமளும் இறை அம்சம்ங்கிறத மறைச்சு இந்த உலக அனுபவங்கள்ல நம்மளை ஈடுபட வைக்கிறது. எதுக்கு அப்படி மறைக்கணும்? அது எதுக்குன்னா நாம படிப்படியா பக்குவப்பட்டு உண்மையை உணர்றதுக்காக. இந்த மறைக்கிற வேலையை செய்யறதும் மாயதான். ஓ, அப்புறம் 5வது அருளல், அனுக்கிரகம். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அந்த மாயை திரைய விலக்கி உண்மை ஞானத்தை கொடுத்து முக்தி கொடுக்கிறது. ஆக இந்த 5 தொழிலுமே மாயையோட துணையோட நடக்குது. குறிப்பா அந்த மறைத்தல் நம்ம உண்மை நிலைய மாயை மறைக்குது. ஆனா அதுவும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அப்ப இந்த மாயை இது நிரந்தரமா? இந்த விளையாட்டுக்கு முடிவே கிடையாதா? இது ஒரு பெரிய சைக்கிள். நிரந்தரம்னு எதுவும் இல்ல. ஊழிக்காலம், பிரளயம்னு சொல்றோமே. ஆமா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இந்த விஷாலமான பிரபஞ்சம், எல்லா உலகங்களும் உயிர்களும் எதுக்குள்ள ஒடுங்கும்? இந்த மகா மாயைக்குள்ளதான். ஓ, எல்லாம் மாயைக்குள்ள போயிடுமா? ஆமா. அப்புறம் அந்த மகா மாயை அதோட மூல வடிவமான சக்தி கிட்ட ஒடுங்கும். கடைசியா அந்த சக்தி யார்கிட்ட ஐக்கியமாகும்? பரம்பொருளான இறைவன் கிட்ட. அப்புறம் மறுபடியும் ஒரு புது படைப்பு காலம் ஆரம்பிக்கும். இது ஒரு முடிவே இல்லாத காஸ்மிக் சைக்கிள் மாதிரி. தோன்றுதல், இயங்குதல், ஒடுங்குதல். கேட்கவே மலைப்பா இருக்கு. இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நாடகத்துல ஒரு சின்ன மனுஷன் இந்த மகாமாயிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? அருணகிரிநாதர் பாட்டுல கேக்குற மாதிரி நம்மளும் இந்த அகம் மாடே மடந்தியர் சகதியிலேயே கிடக்க வேண்டியதுதானா? இல்ல இறைவன் ஏதாவது வழி காட்டியிருக்கானா? நல்ல கேள்வி. நிச்சயமா வழி இருக்கு. அதையும் அருணகிரிநாதரே அந்த பாட்டுல சொல்றாரு இல்லையா? முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலேனேன்னு. ஆமா.
வழிகாட்டியும் கேட்கலன்னு சொல்றார். ஆமா, வழிகாட்டியும் மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரே தவிர வழியே இல்லைன்னு சொல்லல. அந்த வழிகள் என்ன? இறைவன், அதாவது குகன் நம்ம மேல கருணை வச்சு நாம இந்த மாயையிலிருந்து விடுபட்டு அவரை அடையணும்னு தன் திருவாய்மொழியாலேயே 18 வகையான வழிகளை, வித்தைகளை நமக்கு சொல்லியிருக்கான். 18 அஷ்டதச வித்தைகள்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். அஷ்டன்னா 8, தசனா 10, ஆக 18 வித்தைகள். ஓ, தப்பிக்க வழி இருக்கு. அந்த 18 வித்தைகள் என்னென்ன? செந்தில்நாதன் உரையில என்ன சொல்லிருக்கு? அந்த உரைப்படி அது ரொம்ப பெரிய லிஸ்ட். அதுல 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன. 6 அங்கங்கள், சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், அப்புறம் மீமாம்சை, நியாயம், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள்னு இப்படி போகுது. இதுவே பெரிய லிஸ்டா இருக்கே. இதோட கந்தர்வம், இசை, கலைகள், இன்னும் சில வித்யாஸ்தானங்களையும் சேர்க்கும்போது மொத்தம் 18 ஆகுது. சுருக்கமா சொன்னா வேதங்கள், சாத்திரங்கள், புராணங்கள், தர்ம நெறிகள், கலைகள்னு மனுஷன் எப்படி வாழணும், எதை அடையணும், எப்படி மாயை கடக்கணும்னு வழிகாட்டக்கூடிய எல்லா ஞான தொகுப்பும் இதுல அடக்கும். இதெல்லாம் இறைவன் நமக்காக கொடுத்த லைஃப் மேனுவல் மாதிரி. இவ்ளோ கைடன்ஸ், இவ்ளோ ஞானம், கலைகள்னு இறைவன் நமக்காக கொடுத்திருக்கான். ஆனா பிரச்சனை அங்கதான் வருது. அதான் அருணகிரிநாதர் சொல்றார், இறைவன் இத்தனை வழிகளை காட்டியும் முகமாறும் மொழிந்தும் நாம என்ன பண்றோம்? மறுபடியும் அதேதான். இந்த ஞான வழிகளை பின்பற்றாம திரும்ப திரும்ப அந்த அகம், மாடை, மடந்தையர், வீடு, பொன், பெண், இல்லனா அதோட இந்த காலத்து வடிவங்கள், அந்த உலக மாயோட கவர்ச்சியில சிக்கி அதுக்குள்ளே சுத்தி சுத்தி வர்றோம். அதிலே சோர்வடைந்து நிக்கிறோம். அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. இதுக்காக தான் அருணகிரிநாதர் நமக்காக பரிதாபப்பட்டு பாடுறார். இறைவன் கருணையோட வழிகாட்டியும் நம்ம மனசு தாம் பலவீனத்தால அந்த வழியை பிடிக்காம தடுமாறுது பாருங்க. அதத்தான் இந்த பாடல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இப்போ இந்த முழு பாடலோட ஆழமும் அருணகிரிநாதரோட அந்த உள்ள கிடக்கையும் நல்லா புரியுது. ஒரு பக்கம் கடவுளோட கருணை, வழிகாட்டுதல், இன்னொரு பக்கம் மனுஷ மனசோட போராட்டம், அந்த பற்றுதல், அதனால வர்ற தவிப்பு. இது ரெண்டையும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நேர்மையா சொல்லுது. ஆமா, அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை, ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்க ஒரு வாய்ப்பை இதுல கொடுத்திருக்காரு இல்லையா? மிகச்சரி. இதுல நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மாயையை கண்டு பயப்பட தேவையில்லை, அதை வெறுக்கவும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது இறைவனோட ஒரு சக்தி. இந்த உலக அனுபவங்களுக்கு அதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. பிரச்சனை மாயையில இல்ல, நாம அதுல சிக்கிக்கிறதுல தான் இருக்கு. அந்த பந்தத்துல இருந்து, அந்த மயக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது தான் கேள்வி. அப்போ இந்த அகம், மாடை, மடந்தியர் வேலை ஆசைப்படுறதே தப்புன்னு அர்த்தமா? அது பிராக்டிகலா சாத்தியமா? தப்புன்னு சொல்றதை விட அதோட உண்மை இயல்பு புரிஞ்சுக்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். வீடு வேணும், பொருள் வேணும், உறவுகள் வேணும், இதெல்லாம் மனுஷ வாழ்க்கைக்கு தேவைப்படலாம். ஆனா இதெல்லாம் நிரந்தரமா? இது மட்டுமே நமக்கு முழு திருப்தியை தருமா? கேள்விதான். இது மேல நம்ம வைக்கிற கட்டுக்கடங்காத ஆசையும் பற்றும் நம்மளை எப்படி பாதிக்குது? இதனால ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? இந்த உலக பொருட்களோட உண்மைத்தன்மையை உணர்ந்து அது மேல ரொம்ப பற்று வைக்காம, அது தர்ற இன்ப துன்பத்தால பாதிக்கப்படாம அதை கடந்து போறது எப்படி? இதுதான் அருணகிரிநாதர் கேட்கிற கேள்வி. புரியுது. மாயையோட தோற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட பிடியிலிருந்து விடுபட்டு நிலையான பேரின்பத்தை தேடுறது தான் நோக்கம். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. வெறும் ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கையில நிம்மதியை தேடுற எல்லாருக்குமே இது பொருந்தும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. சரி, நீங்க இத கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பாடின இந்த மகாமாயை, இந்த அகம், மாடை, மடந்தையர் பற்றிய கருப்பு, இன்றைய இந்த மின்னல் வேக உலகத்துக்கு, இத்தனை கவனச்சிதறல்களுக்கு நடுவுல வாழ்ற நமக்கு இது எப்படி பொருந்துது? நல்ல கேள்வி. அருணகிரிநாதர் சொன்ன அந்த மாயை வடிவங்கள் அப்படியேதான் இருக்கா? இல்ல இன்னைக்கு அது இன்னும் நுட்பமான, கவர்ச்சியான புது புது வடிவங்களை எடுத்திருக்கா? ஒருவேளை சோஷியல் மீடியா வழியா வர்ற அங்கீகார தேடலா இருக்கலாம், இல்ல இந்த கன்சியூமர் கல்ச்சரோட கவர்ச்சியா இருக்கலாம், இல்ல எப்பவுமே அடுத்தடுத்த டார்கெட்டை துரத்துற மனநிலையா இருக்கலாம். ஆமா, பல வடிவங்கள் இருக்கு. இந்த நவீன மாயை வடிவங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? அருணகிரிநாதரோட இந்த தவிப்பு உங்களுக்கும் பரிச்சயமானதா இருக்கா? கொஞ்சம் நின்னு சிந்திச்சு பாருங்க.